அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் ஐஸ்வர்யமும் குழந்தை பாக்கியமும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும், எந்த திசையில் விளக்கேற்றினால் நாம் பெற்ற கடன் அனைத்தையும் அடைக்க முடியும், எந்த பொருட்களில் மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, ஐம்பொன் விளக்கு இதுபோல எந்த உலோகத்தில் விளக்கேற்றினால் அந்த விளக்கு நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும், மேலும் விளக்கேற்றும் போது அதில் இருக்கக்கூடிய திரி கருகினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த விளக்கேற்றுவதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பலன்களும் இந்த விளக்கேற்றுவதில் உள்ள சூட்சம ரகசியங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்படும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் உள்ள தத்துவம் என்ன அப்படின்னா, நம்ம விளக்கேற்றி இறை வழிபாடு செய்யும்போது அந்த இறைவனை சாந்தப்படுத்துவதற்காகவும் நாம் வேண்டிய அனைத்து வேண்டுதல்களையும் நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வது அந்த தீபத்தில் இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறார் என்பதற்குரிய ஒரு தத்துவமாகவும் சொல்லப்படுது. பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு விளக்கேற்றப்படுகிறது. மண் விளக்கு, வெள்ளி விளக்கு, பஞ்சலோக விளக்கு, வெங்கல விளக்கு, இரும்பு விளக்கு அப்படின்னு. மண் விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது குலதெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வெள்ளியிலான விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கும் திருமகளுக்கும் மிகவும் பிடித்த ஒரு விளக்கு அப்படின்பதா அவர்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சலோக பொருளில் நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா தேவதைகளுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெங்கலத்திலான விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இரும்பிலான ஒரு விளக்கில் நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அருளும் ஆசையும் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய மோசமான பயிற்சியினுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் 4 திசைகளில் எந்தெந்த திசைகளில் விளக்கேற்றி வைப்பதன் மூலம் என்ன மாதிரியான சாஸ்திர பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு திசையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் பெற்ற அனைத்து விதமான கடன்களையும் அடைக்கக்கூடிய யோகத்தையும் வல்லமையும் நம்மளுக்கு கடவுள் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு திசையில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் வடக்கு திசையின் அதிபதியான மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, குபேரருடைய அருளும் ஆசையும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் சகல சௌபாக்கியமும் செல்வ வளமும் தொழில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருமண தடை இருந்தால் அது நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிழக்கு திசையில் நம்ம விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் உள்ள பல்வேறு விதமான துன்பங்கள் நீங்கும், குடும்பத்தில் அமைதியும் அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தப்பி தவறி கூட நம்ம தெற்கு திசை பக்கம் மட்டும் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளக்கேற்றி வழிபடும் போது ஒரு முகம், இருமுகம், 5 முகம் அப்படின்னு பல்வேறு வகை முகங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. இதில் ஒரு முகத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் செய்கின்ற அனைத்து விதமான செயல்களிலும் வெற்றி கிடைக்கும், வெற்றி அருள்பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 2 முகம் கொண்டு நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தின் நல்ல ஒற்றுமையும் அமைதியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 3 முகம் கொண்ட விளக்கேற்றி நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா புத்திர தோஷம் நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 4 முகம் கொண்ட விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பசு, பூமி, செல்வம் இவைகள் கிடைக்கும். மேலும் சர்வபீடி நிவர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 5 முகம் கொண்டு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. விளக்கேற்றி வழிபடக்கூடிய முறையில் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினால் என்ன மாதிரியான பலன்கள்? பசு நெய்யில் நாம் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மோட்சமும் நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து நீங்கவும் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் லக்ஷ்மி கடாட்சமும் லக்ஷ்மியுடைய அருளும் ஆசையும் அதிகரிக்கும், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. விளக்கு எண்ணெயில் நாம் விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இழுப்பு எண்ணெயில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்ஜென்மம் செய்த பாவங்கள் நீங்கும், குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். நல்லெண்ணெயில் விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் பெற்ற அனைத்து விதமான கடன்களையும் நாம் திருப்பி அடைக்கக்கூடிய வல்லமையும் யோகமும் அமைப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி இறை வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா
திருமண தடை நீங்கும். நீண்ட காலமாக திருமணம் கைகூடாமல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் குலதெய்வத்துக்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ தேங்காய் எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்கள் மனதிற்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் 3 எண்ணெயை கலந்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா பசு நெய், விளக்கெண்ணெய், இலுப்பு எண்ணெய், இந்த 3 எண்ணெயும் கலந்து நீங்கள் விளக்கேற்றிருந்தீங்க அப்படின்னா தேவதைகளுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே 5 எண்ணெய்கள் கொண்ட கலவையில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி அது வெற்றியில் முடியும். நீங்கள் எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் சரி எந்தவித காரிய தடையும் இல்லாமல் அந்த செயல் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இந்த அளவுக்கு விசேஷமும் சக்தியும் வாய்ந்த விளக்குகளை நம்ம எந்த நேரத்தில் ஏற்றினா மிகவும் சிறப்பு அப்படின்னா குறிப்பாக சாஸ்திரத்தில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4-6 இந்த காலை பொழுது நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா நன்மைகள் கிடைக்குமா, புண்ணியம் அதிகரிக்குமா, முன் ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாலையில் 6லிருந்து 7 மணிக்குள்ளே விளக்கேற்றணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும். வீட்டில் தொழில் செய்யும் இடங்களில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கப்பெற்று நல்ல லாபமும் நல்ல செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வீட்டில் யாருக்காவது திருமணம் தடை இருந்தால் அந்த திருமணம் தடை நீங்கும். கல்வியில் ரொம்ப மந்தமாக இருந்தாங்க அப்படின்னா சரஸ்வதியினுடைய அருளும் ஆசையும் பெற்று கல்வி நல்ல உயர்ந்த நிலையை அடைவாங்க. விளக்கேற்றக்கூடிய திரியில் கூட பல்வேறு விதமான பலன்கள் இருக்குது. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை கொண்டு நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா செய்வினை, தீய சக்திகள் இது போல் தொந்தரவுகள் நீங்கும். பஞ்சு திரி நம்ம விளக்கேற்றோம் அப்படின்னா மங்களங்கள் உண்டாகும். வாழைத்தண்டை திரியாக திரித்து அதில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். பட்டு நூலால் திரியாக திரித்து நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா எல்லாவித சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும். தாமரை தண்டில் திரியாக திரித்து நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு விசேஷமான தீபமேற்று முறையில் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய திரி எரிந்து கருகினால் இது ஒரு முறை ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வீட்டிலேயோ தொழில் செய்யக்கூடிய இடங்களிலோ ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் தொடர்ந்து விளக்கேற்றும் போது எண்ணெய் குறைந்து அதில் இருக்கக்கூடிய திரி கருகினால் அந்த வீட்டில் செல்வம் சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். செல்வ வரவு தடுக்கப்படும். மேலும் பொருளாதார வளர்ச்சி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றும் போது வெறும் தரையில் வைக்கக்கூடாது, ஒரு தட்டில் வைக்க வேண்டும். மேலும் அந்த விளக்கில் எண்ணெய் நீண்ட நாளாக இருந்து பச்சை நிறம் மாற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அந்த விளக்கேற்றி வழிபடக்கூடிய நபர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. இஷ்ட தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தால் ஒவ்வொரு முறையும் திரி புதிதாக போட்டு தான் விளக்கேற்ற வேண்டும். பெரும்பாலும் செவ்வாய், வெள்ளி இந்த தினங்களில் விளக்கேற்றி வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் அந்த வீட்டிலும் சரி தொழில் செய்யும் இடங்களிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஏற்படுத்தும். நம்மளுடைய பண்டைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வது மனதிற்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி நல்ல ஒரு மன அமைதியையும் நல்ல ஒரு வலிமையும் உண்டாக்கும். விளக்கேற்றி இறை வழிபாடு செய்யும்போது தன்னுடைய எண்ணத்தையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனை சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும். விளக்கேற்றி வழிபாடு செய்வது பல்வேறு விதமான தத்துவங்களை கொண்டுள்ளது. அதில் இருக்கக்கூடிய வெப்பம் சக்தியை குறிக்கும், அதில் இருக்கக்கூடிய சுடர் லக்ஷ்மியை குறிக்கும், அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் சரஸ்வதியை குறிக்கும். இதுபோல 3 தேவிகளுடைய சக்தி நிறைந்ததுதான் இந்த விளக்கு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.